அதான் ஒரு பிரைவேட் பார்ட்டி முள்ளெடுக்க வாரண்டிருக்காங்க மாநகரத்தில். அதாவது மாநகருக்கு முள்ளுச்செடியே தெரியக்கூடாது. இன்று 10ஆம் தேதி ஜூலை பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் வந்து இன்னைக்கு தொடங்கி வைப்பதற்காக மாண்புமிகு தூத்துக்குடி மாநகராட்சியின் மேயர் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களுக்கு வந்து மாநகராட்சி அலுவலகம் சார்பாக அவர்களுக்கு நான் வரவேற்கிறேன். கடந்த வாரம் வந்து நம்ம வடக்கு மண்டலத்தில் நம்ம வந்து மண்டல வாரியான குறைதீர்ப்பு முகாம் வந்து மேயர் அவர்கள் தொடங்கி வச்சாங்க. அதன் அடிப்படையில் வந்து போன வாரம் பெற்ற மனுக்களில் கிட்டத்தட்ட 50% மனுக்கள் வந்து இன்னைக்கு முடிக்கப்பட்டிருக்கு. மேயருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, மனுக்கள் பெற்ற உடனே வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். சில மனுக்கள் வந்து உடனடியாக தீர்வு காண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். உதாரணத்துக்கு ரோடு போட வேண்டிய விஷயங்கள், கான் கட்ட வேண்டியது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் அடுத்த வருடம் நிதி ஒதுக்கப்பட்ட பின்பு முன்னுரிமை கொடுத்து அதை எடுக்கிறதுக்கு வந்து மேயர் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்காங்க. மற்றபடி உடனே செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது வந்து வருவாய் சம்பந்தமான விஷயங்கள், சொத்து வரி பெயர் மாற்றம், குடிநீர் பெயர் மாற்றம், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், இந்த மாதிரி விஷயங்களை உடனே செய்கிறதுக்கு வந்து நம்ம நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த குறைதீர்ப்பு முகாம் வந்து நிறைய வந்து பொதுமக்கள் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய குறைகளை தீர்த்துக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நடவடிக்கை எடுக்கிறேன். இப்போது மேயர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வந்தாலும் முதலமைச்சர் உத்தரவுப்படி நமது ஆணையாளர், அதான் நான் மாநகராட்சி ஃபீல்டில் சொல்கிறேன், 2 ஆணையர் 3 ஆணையர் வந்தாங்க. பொதுமையாக நிறையா ஒரு ஆணையாளருக்கு கமிஷனர் ஒரு திட்டம் இருக்கும். இந்த புதுமையான திட்டம் வந்து மக்களை சந்திச்சுட்டே தான் இருக்கும். நேரடியாக நீங்கள் வந்து காலில் போடலாம், இன்னும் நேரடியாக வரணும், சேவை வந்து போகணுங்கிறதுக்காண்டி 4 மண்டலத்திலையும் புதன்கிழமை நடத்தலான்னு ஒரு முடிவு செஞ்சேன் நான் ஆணையாளர். அதில் முதல் மண்டபம் நார்த் சோன் முடிஞ்சுது, இன்றைக்கி வந்து வெட் சோன் வந்திருக்கு. இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டு ஒத்துழைப்பு கொடுத்து அனைத்து நடத்தி கொண்டு இருக்கும். இந்த நிகழ்ச்சி தலைமை 16, 17, 18, 19 நான் வார்டு நம்பர் சொல்கிறேன். அந்த 5 இடம் புதியதாக இணைக்கப்பட்ட தூத்துக்குடியில் இணைக்கப்பட்ட பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தண்ணி கெட்டிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 25 வருஷமாக கெட்டே இருக்கும். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர்களே ஆய்வு பண்ணாங்க, கெட்டக்கூடாது. 2019 மழை, 20 மழை, 21 கடைசியாக முதலமைச்சர்லேருந்து ஆய்வு பண்ண இடம் பிரைனர் இருக்குது. நம்ம பிரைனரையும் சேர்த்துக்கலாம். பிரைனர் இருக்குது, அதெல்லாம் வரலாறுலேயே தண்ணி கெட்டாது. யோசிக்காது, இந்த இடத்துல கெட்டக்கூடாது உத்தரவு கணுங்க. பல்வேறு நடவடிக்கைகள் மக்களோட மட்டும்தான் போகும். நிறைய வடிகால் பண்ணதுனால இன்னைக்கு அந்த பகுதி கவுன்சிலர்லாம் ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க. ஏன்னா மழை முடிஞ்சு 3 மாதம் தண்ணி கிடக்கும். 3 மாதம் தண்ணி இருந்தால் என்ன ஆகும்? பச்சை கலரில் ஆகும், பயங்கர தொந்தரவு இருக்கும். அதில் ஒரு பிரயோஜனம் என்னென்னா, நம்ம தூத்துக்குடி இன்னைக்கு மாநகரத்தில் இருக்க பெருமையாக சொல்லிக்கலாம். ஒரு 2 லட்சம் 3 லட்சம் விற்க முடியாமல் இருந்தாங்க. எல்லா இடமுமே 15 லட்சம் 20 லட்சம் 5 சென்ட் வச்சுருக்கவங்களும் கோடீஸ்வரம் ஆகிட்டாங்க. அது சந்தோஷத்தை சொல்கிறேன். தரம் மக்கள் தரமும் விழுந்திருக்கு, நம்ம மாநகராட்சி தரமும் விழுந்திருக்கு. இதுக்கு நம்ம வந்து மாநகராட்சி செய்ய வேண்டிய என்னன்னு கேட்டோன்னா, வரி வந்து மற்ற ஊருக்கு கம்பேர் பண்ணச்சில் ரொம்ப கம்மி. அது வசூலாகிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சது, அது பத்திரிகையாளர் இருந்தாலும் சரி, மாமன்ற உறுப்பினர் அந்த பணியை சீராக செஞ்சு வராங்க. வரி கட்டணும், கமர்ஷியல் வரி வேறு, இந்த நம்ம வீடு டொமஸ்டிக் வரி வேறு. தண்ணி லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. தண்ணி வந்து கரெக்டாக ஒரு டேங்கில் 2 மணி நேரம் வேணும்னா ஒருங்கிணைச்சு கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த தண்ணியும் வந்து சீர்படுத்தினால தினசரி கிட்டத்தட்ட 31 டேங்கில் சப்ளை ஆகிட்டு இருக்கு. இன்னும் காணாத இடம், அதை பிஎன்டி காலனி ஃபுல் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.5 சென்ட் இடத்துல நெருக்கி வீடு இருக்கும். நார்த் சோனில் இருக்குது, அதுக்கும் ஒரு டேங்க் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கல்லூரி நகர், அதாவது வந்து வார்டு நம்பர் 15 இருந்தாலும் கல்ரேட்டுக்குள்ளே இருக்குது. அந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்காண்டி டேங்கு. நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த 33 டேங்க் வந்து இன்னும் சீராக வரும். ஒரு 3 டேங்கில் தான் ஆல்டர்னேட் டேஸில் வந்துட்டு இருக்கு. தினசரி தண்ணி வந்துருக்கு. எந்த கோடம் லாஸ்ட் இயர் தெரியும், பயங்கரமான கோடையில் இருக்கு சொல்லி நம்ம வந்து தண்ணி சிறப்பாக கொடுத்தோம். அது வந்து நம்ம வந்து தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் கொண்டு போகிறோம். பொதுமக்கள் சிக்கனமாக பயன்படுத்தி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஒரு சவால். 2 ஆண்டு காலம் நிறைய மஞ்சப்பை, கிட்டத்தட்ட 1 லட்சம் மஞ்சப்பை தனியார் பங்களிப்போட வாங்கி கொடுத்தோம். நல்லாவே குறைஞ்சிது. இப்போ ஒரு 3 மாதம் 4 மாதம் அங்கங்கே வருதுன்னு நார்த் சோனில் பப்ளிக் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆணையர்களுக்கு தெரியும், பிளாஸ்டிக் திருப்பி வருது ரைட் பண்ண. அதாவது நம்ம வந்து பிளாஸ்டிக்கை ரைட் பண்ணி அந்த சாலையோர உள்ள பெட்டி கடையோ எதையோ வந்து அவங்களை தொந்தரவு பண்ணுற நோக்கம் கிடையாது. அதனால தான் நான் வந்து அதை வந்து பறிமுதல் மட்டும் படுத்துவோம், ஃபைன் போட மாட்டோம். நீங்கள் இதையும் பண்ணால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். வருங்கால ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி நமக்கு தெரியும். நம்ம தூத்துக்குள்ள உள்ள அனைவருமே ஈஸியாக ரோட்டில் போயிருப்போம். நம்ம தரவுக்குளம் குப்பையாடு எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, செடி வச்சோன்னு அந்த இடமே பார்க்க முடியுது. அதுக்கு நம்மளோட யூஜிடி தண்ணி. இப்போ இந்த பக்கல் ஓடையில் பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 100 வருஷம் வெள்ளத்தை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. நான் ஒரு 70 வயசு 80 வயசு ஆளில் கூட பேசினேன். அண்ணா நகர்லாம் வந்து குண்டுகள் போட்டு தான் முதல்ல போட்டாங்க. அப்போ ஒரு காமராஜர் வீடு, எம்ஜிஆர், நம்ம கலைஞர் முதலமைச்சர் வீடு, இது கடவுள் கலைஞர்கள் ஆட்சியில் இப்போதைய முதலமைச்சர், அப்போ துணை முதலமைச்சர் இருக்கிறது தான் இந்த ஓடையை சீர்படுத்தி கட்டினது.
இந்த கட்டங்களாக இருந்தது. இது வந்து இப்போ வந்து ஓடை எப்படி இருக்குது, இப்படி தண்ணி வந்ததே கிடையாதுனாங்க. நிறைய ஊருக்குள்ளே வர்ற தண்ணியை வெளியே திருப்பி இருக்கும். இன்னும் அதுக்கு அதை ஒரு 3-4 இடம் தான் அதில் கஷ்டப்பட்டது. ஓடை இறங்க லேட்டாச்சு. சிஜி காலனியாக இருக்கட்டும், கணேஷ் நகராக இருக்கட்டும், அந்த 3, அதாவது திரேஸ்புரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வடிகால் நடந்துகிட்டு இருக்கு, அங்கே முடிஞ்சிடும். முத்தம்மாள் காலனியில் வர்ற தண்ணியை போக வச்சோம். இன்னும் சங்கரப்பூர்லேருந்து போட்டனால அந்த பகுதியில் இந்த தண்ணியே கட்டாது. இன்னும் ஒரு சில இடத்துல வடிகால் கட்டினாலும் 100% கட்டாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தன்னால், அதாவது மோட்ரு வந்து மழை பெஞ்சோடனே கரண்ட் ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆனோன்னா அந்த தண்ணி நின்னோடனே மக்களுக்கு கொஞ்சம் தாழ்வான இடத்துல உள்ளே வந்துடும். தன்னால் ஓடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த மாநகராட்சியில் வந்து பல்வேறு நடவடிக்கை, அதாவது நீங்கள் நல்லாவே தெரியும், நம்ம ஊரில் நிறைய பைக் யூஸ் பண்ணுறவங்க இருக்கும். பைக்கில் நீங்கள் போச்சில் பார்த்தாலே தெரியும், ஒரு 8 மணி தான் நம்ம ஊரில் பீக் டைம். ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ், வேலைக்கு போகிறவங்க 9:30 மணிக்கும் பீக்காக இருக்கும். அது விவிடி ரோடாக இருக்கட்டும், அதை உடனே குறைக்கணும் தான் அந்த பக்கல் ஓட ரோடு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் தான் நிற்கும். நம்ம ஓடையிலேருந்து இப்போ 100 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அந்த ரோடு. 6 கிலோமீட்டர் ரோடாக இருந்தாலும் 6 கிலோமீட்டர் முடிவு விட்டுறது, ஃபுல்லாக டிராஃபிக் போயிட்டுருக்கு. எந்த சாலையை வச்சாலும் மக்கள் வந்துருக்காங்க. நம்ம செய்ய வேண்டியது, இந்த மாநகராட்சி அடுத்த தலைமுறைக்கு எப்படி ஒப்படைக்க போகிறோம்னா, நல்ல மரம் வளர்க்கும், செடியை பிளாஸ்டிக்கை தவிர்க்கும், மக்கள் பணி. அதாவது இப்போ நீங்கள் மனு எப்படி வருது இந்த மண்டலத்தில் பார்க்க போகிறோம், அந்த மண்டலத்தில் வந்த மாதிரி நம்ம ஆணையாளர் சொன்ன மாதிரி சொத்து வரி பிரச்சனை உடனடியாக கொடுத்தோம். சில இடத்துல சாலையை கேட்கிங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த கேட்டகரியில் தான் போட்டோம். 2000 சாலை போடப்பட்டிருக்கு மாநகராட்சியில் இப்போ வரைக்கும். 100 மீட்டராக இருக்கலாம், 200-500 மீட்டராக இருக்கலாம். அந்த சாலையில் பார்த்தீங்கன்னா முதல்ல கோயில், ஏரியா விட்டு ஏரியா, ஸ்கூலுக்கு போகிறது, முக்கியமான பிரதான சாலை தான் போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சந்தா இருந்தாலும் போடணும்னு தான் நிறைய மனு வருது. அதையும் நாங்கள் போட்டு கொடுத்துட்றோம். அதாவது தூத்துக்குடி மாநகராட்சியில் 100% சாலை வந்துருங்கிற நோக்கில் தான் போயிட்டு இருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா தெரு லைட்டு ஏற்கனவே நம்ம 2887 லைட்டை மாட்டியாச்சு. அதில் 100-200 தான் மாட்ட வேண்டியிருக்கு. இப்போ நம்ம ஒரு எசகிராஜன் அவார்டு எப்பவுமே சொல்லிடலாம். ஏன்னா அவர் ஆளை கூட்டு வந்திருப்பார். 200 லைட் அவர் ஒரு தனியார் பங்களிப்பில் தாரன்னாரு. எஸ்எல் போட்டாச்சு, அதனால அவர் தான் எசகிராஜ். அதனால எஸ்எல் போட்டாச்சு. அந்த லைட் வந்து அவர் தராட்டினாலும் திருப்பி நம்ம மாநகராட்சியோட நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம தொகையில் அனைத்து பகுதியிலும் கான் வந்துட்டு, சாலை வந்துட்டு, இப்போ அந்த யூஜிடி, அதாவது பக்கத்தில் உள்ள யூஜி, உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து பக்கத்தில் போட்டுட்டு இருக்கோம். அது பிஎல்டி காலனி 16, 17, 18 அந்த வாரில் அதை கனெக்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் தரம் உயரும். இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா கூட நம்ம ஊரில் கொசு அலையாது, இல்லை தலையில் ஒரு 50 கொசு அலையும். அந்த ஓடையை வந்து உடனே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். வருஷத்துக்கு 2 முறை அதில் நம்ம ஜேசிபி உள்ளாரி க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஓடை முக்கால்வாசி இந்த இடத்துல இருக்கனால நான் அதை பற்றி சொல்கிறேன். 3 கிலோமீட்டர் நம்ம ஏரியாக்குள்ளே தான் இருக்குது, இந்த மண்டலத்துக்குள்ளே க்ளீன் பண்ணிட்டு இருப்போம். அதில் தண்ணியே வரக்கூடாதுங்கிற முயற்சி தான் ஆணையர் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை மழை பெஞ்சா தண்ணி வரலாம், மற்ற நேரம் அந்த தண்ணியெல்லாம் யூஜிட்டில் அங்கே போயிடணும். ட்ரீட்மெண்ட் பண்ணால் செடி வளர்க்க முடியுது. நல்லா கோடை காலம் வந்தாலும் இண்டஸ்ட்ரியல் கொடுக்கலாம். தூத்துக்குடி நிறைய இண்டஸ்ட்ரியல் சுற்றி இருக்குது, அந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம். நிறைய ஊரில் ட்ரீட்மெண்ட் பண்ண தண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காண்டி சொல்கிறேன். அந்த ஓடை நம்மளுக்கு ஒரு இது, அந்த ஓடை பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது. அதை உடல் ஆரோக்கியம் இருந்தால் எதுவும் செய்ய முடியும். நம்ம கோரம்பலம் கல்கட்டை தாண்டோன்னு பார்த்தீங்கன்னா 94 வயசு ஆட்களும் மம்முடி பிடிச்சி வேலை செய்வாங்க. நம்ம ஊரில் அப்படி இல்லை. அதுக்காண்டி எல்லா இடத்துலையுமே ஒரு பார்க்கெல்லாம் முதல்ல வாக்கிங், ஒரு பேசிக்காக உள்ள வாக்கிங் போகணும். சின்ன ஜிம்மு, வாலிபால், பேஸ்கெட் பால் நம்ம ஏரியாவில் நிறைய கிரவுண்டு எடுத்திருக்கோம். தனியாரில், அதாவது ஆணையாளர் பேரில் பதிஞ்சிருவாங்க. நம்மளுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அது நம்ம கையில் இல்லாமல் இருந்தது. 153 பார்க்கில் நிறைய இடத்துல சின்ன பார்க்காக முதல்ல செடி வச்சு விட்ருக்கோம். ட்ராக் போடுற மாதிரி அது வாலிபால், பேஸ்கெட் பால், கிரிக்கெட்லாம் போட்டு தரேன் இருக்கோம். எது தோது இருக்கோ அதை ஸ்டேடியம் மாதிரி இல்லை, கிரவுண்டை செம்மப்படுத்தி பென்சிங் பண்ணி போட்டு தருவோம். அது நம்ம பகுதியில் நிறைய இது இருக்குதுனால சொல்லிடுறேன். ஏன்னா ஷட்டில் கோர்ட்டு ஒன்று ஏற்கனவே 4 இன்டோர் கோர்ட் இருக்குது. அவுட்டோர் கோர்ட்டு வேணுனாரு, அதையும் எங்களை ஆட விட்டுருக்கோம். உங்களுக்கு நாங்கள் செஞ்சதை மக்கள் வந்ததுனால பத்திரிகையாளர் முத்திரை சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு என்ன ஐடியா இருந்தாலும் சரி, நம்ம மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பிரதான சாலை. தூத்துக்குடியில் கலெக்டரேட்லேருந்து வர்றது பாளையங்கோட்டை ரோடும் போகும், நேராக பீச் வரைக்கும், நம்ம ஆர்பர் வரைக்கும் போகும். இதில் வந்து நிறைய டிராஃபிக்கை குறைக்கிறதுக்கு தான் அந்த நம்ம ஓடையில் பக்கலூரில் போட்ட ரோடு. இதில் ஒரு 50% அங்கே போயிட்டு இன்னொரு 50% எப்படி குறைக்கணும் அப்படின்னா, விஓசி காலேஜ் இருக்குது, அடுத்து மெடிக்கல் காலேஜ் வந்துடுது, கணேஷ் நகர் போகிறவங்க அதெல்லாம் போகிறதுக்காண்டி தான் பின்னாடி ஒரு ரோடு, அதாவது நம்ம மாநகராட்சியோட இடம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குளத்துலேருந்து இப்படி ஒரு இடத்துல தண்ணி வரும், நிறைய கிணறுலாம் உண்டு. இப்போ எல்லாம் மூடிட்டாங்க. நம்ம லைன் மட்டும் அதில் இருக்குது. நம்ம லைன்னா மாநகராட்சியோட குடிநீர் சப்ளை பண்ணுற லைன் இருக்குது. அது பாதிக்காக மிச்சம் உள்ள இடத்துல ஒரு ரோடு சாலை ஏற்படுத்துறதுக்கு நானும் ஆணையரும் ஆய்வு பண்ணியாச்சு. இடம்லாம் நம்ம கஸ்டடி மாநகராட்சி இடத்துல தான் இருக்குது. அதுவும் நிதி வந்தோன்னே செய்வோம். மேற்கொண்டு என்ன இருந்தாலும் நீங்கள், அதாவது நம்ம எப்பவுமே யூனிட்டியாக இருந்தால் தான் வெற்றி அடைய முடியும். எதுக்கு சொல்கிறேன்னா, பொதுமக்களோட பங்களிப்பு. இன்னும் அந்த ஓடையில் வந்து கேரி பேக்கில் கட்டி தூக்கி போடுறாங்க. நம்ம வந்து 2000 பணியாளரை வச்சு வேலை செய்கிறோம் டெய்லி, தினசரி. அது காலையிலே தெரியும். 5 மணிக்கு ஆணையர் ஒரு பகுதியில் ஆய்வுக்கு போனாலும், நான் ஒரு சைடில் போனாலும்
அந்த தூய்மை பணியாளரை வச்சு தான் இவ்வளோக்குள்ள ஊர் சுத்தமாக இருக்குது. அந்த ஓடையில் தூக்கி தூக்கி போடுறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு அதை எடுக்கிறது. ஆனால் நீங்கள் வந்து அதை இன்னும் குறைக்கணும். கேரி பேக் அதை பிளாஸ்டிக் வந்து அறவே தடை பண்ணியாச்சு. ஆனால் நீங்கள் வந்து நம்ம பொதுமக்கள் இப்போ உங்கள் வாயிலாக கேட்டிருக்கிறது, எந்த கடையில் இருந்தாலும் உடனே நம்ம கிரீவன்ஸ் நம்பர் நீங்கள் கம்ப்ளைண்ட் போட்டால் நாங்கள் போய் அவங்கள கைது பண்ண போகிறதில்ல, பறிமுதல் மட்டும்தான் படுத்திட்டு போகணும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முகாமை பயன்படுத்தி அங்கே நம்பர் என்ன சார் கொஞ்சம் எல்லாம் நின்னுங்க. என்ன சொல்லுங்க, நாங்கள் எப்படி யார் மாத்திரம் பேர் மாத்திரம் தான் ஒன்னே பண்ணிடலாம். அடுத்த போடுங்க சார். இன்னைக்கு வந்து இன்னொரு விஷயம், 50ஆம் வார்டு 51 தெற்கு மண்டலம். நான் மக்கள் அங்கே வரைக்கும் அலைய வைக்க வேண்டாம், மண்டல ஆஃபீஸ் இருக்குன்னு இதில் போட்டிருக்கோம். அதுக்கும் ஆள் வந்திருக்காரு. சரி, வாங்க. ஒரு ஆள் ஐசன் பண்றதுக்கு ஒரு ஆள் எடுக்கணும். தெற்கு மண்டலத்திட்ட வருவாய் உதவியாளர், மேற்கு மண்டல வருவாய் உதவியாளர் வாங்கிட்டு போயிருங்க. ரூபாய் கட்டி அதுக்கு முன்னாடி கொடுத்தவங்க மனு யாருன்னு 2000 கொடுத்த மனு 100 ரூபாய் கட்டாம நீங்க தான் மணியன் சாயந்தரம் நாளைக்கு கூப்பிடுறோம். மாற்றி கொடுத்துடலாண்ணா. டிவியில் வேலை பார்க்கீங்களா? உங்கள் சர்வீஸ் கொஞ்சம் வேகமாக பார்த்து கொடுங்க. என்னதான் இருக்கீங்க? அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஒரு ஆஃபீஸ். சரி, மாற்றிடலாம். ஃபோன் நம்பர் இருக்குல்ல, கூப்பிடுவாங்க. இது உங்களுக்கு தானே? ஜெயபால் நீங்களா? இல்லை பேப்பர் மட்டும். இன்னொரு விஷயம், நம்ம சோனில் வந்து 15, 16, 17, 18 இந்த நாள்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2019 பாதிக்கப்பட்டவங்க நிறைய மலையில் எம்டியாக இருக்குது. அந்த ஓனரை நாங்கள் கண்டுபிடிச்சி மண் அடிக்க சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் மண் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் இடம் வேல்யூலாம் ஏறி போயிட்டு இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சில இடத்துல பக்கத்தில் பொதுமக்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் இருக்குது. அதுவும் பத்திரிகையாளர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒரு சில ஆள் அதை எடுத்து நோட்டு போடுறீங்க. தூத்துக்குள்ள வந்து 4 வருஷமாக தண்ணி கிடக்குனாரு, அவங்க பிரைவேட் லேண்டில் கிடக்கு. அதையும் கொஞ்சம் உரிமையாளருக்கு அனைவரும் சொல்லுங்க. மாம்பழம் சரி.